ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் கேம்ல வீடியோ பார்ட் 4. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங் போகலான்னு இருக்கோம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் வீடியோ எடுக்கணுன்றதே மறந்துட்டேன். ஆக்சுவலி ஆனால் நிறைய இந்த வேலை விளையாடி இருக்கேன், அதெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லை. எனக்கு என்னென்னா இந்த கேம் விளாடணும், இது சீக்கிரம் முடிக்கணும், அதுதான் என் மைண்டில் இருந்தது. அதனால் நான் ஒழுங்காக வீடியோ எடுக்கிறேன், ஓகேங்களா? இந்த இது புதுசாக கட்டியிருந்தேன் அனிமல் ஃபார்மு. நெக்ஸ்ட்டு இருங்க, நெக்ஸ்ட்டு அந்த ஜூனியர் போட்டு இருந்தது பார்த்தீங்களா, அதுவுமே நான் தான் கட்டினேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவன் அயன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டான். அயன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறுத்தி அயன் கூட நல்லாவே ஸ்பால் ஆகுது, ஓகேங்களா? இங்கேருந்து பாதி வில்லேஜஸ் நான் தான் உடச்சேன். எப்படா வில்லேஜ் வந்து கட்டியிருக்கேன், எப்படா ஒர்க்காக இருக்கிறீங்கன்னா இந்த வில்லேஜ் மட்டும் தாங்க ஈஸியாக இருக்குது, வில்லேஜர் இல்லை, ஓகேங்களா? இருங்க, நான் அதில் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன். ஐயோ, ஸ்க்ரீன் வேறு மக்கள் வந்து ஐயோ இது லாகடி மாதிரி இருக்குது. இதுங்க திறக்கிறேன், திறக்க முடியல. திறக்க முடியல, லாகடிது. ஒரு கிளாஸ் இருக்கிறதுனால திறக்க முடியும். கிளாஸ் இருந்தால் திறக்க முடியும் தானே? இல்லையே, இல்லை இது எதுவுமே திறக்க முடியல. ஒருவேளை கிளாஸ் இருக்கிறதுனால திறக்க முடியலையா? இது லாகடிதா இல்லை கிளாஸ் இருக்கிறதுனால திறக்க முடியாது. சரி இருங்க, நம்ம அந்த செஸ்ட்டு போய் திறந்து பார்ப்போம். லாக் தான் அடிக்குது. அப்போ இந்த செஸ்ட்டாச்சும் திறக்க முடிஞ்சிருக்கணும்ல, இதுவும் திறக்க முடியல, லாக் தான் அடிக்குது. ஓகே ஓகே, லாக் போடணுன்னு தான் வீடியோ எடுக்க முடியும், ஓகேங்களா? நான் லாக் ஓகே லாக் முடிஞ்சோடனே நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? லாக் முடிஞ்சோடனே நல்லாவே கொஞ்சம் லாக் அடிக்கல, இருந்தாலும் இப்போ ஓப்பன் ஆகுது, ஓகேங்களா? இப்போ தான் ஒரு இது விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதாவது அயன் போலும் ஒழுங்காக தெரியல. ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ண ஒரு டைமு வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு ஒரு டைமில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து, ஆனால் 24 கிட்டே இருக்குது. சரி ஓகே, நல்லது தான். இதில் 13 ஆனால் ஸ்லோவாக வருது. இதில் ஏதாச்சும் பிரச்சனையா என்னன்னு தெரியல, ஆனால் வருது நல்லாவே, ஓகேங்களா? இது நான் கட்டணும்னு நினைக்காதீங்க. ராஜசேகர், அதாவது மீனாட்டு போர்ட்டல் தான் பார்த்தீங்களா, அவன் தான் கட்டினா இது, ஓகேங்களா? இந்த போர்ட்டல் நான் தான் கட்டினேன். இது உள்ளே போயிட்டு ஒன்று மட்டும் எடுத்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, என்கிட்ட டைமண்ட் பிக்காக்ஸு. இந்த டைமண்ட் பிக்காக்ஸ் எடுக்கிறதுக்காக ராஜா கிட்ட டைமண்ட் கடன் வாங்கியிருந்தேன். அந்த டைமண்ட்டை என்னால் கொடுக்க முடியல. ஆக்சுவலி டைமண்ட் கொடுக்க முடியாத காரணத்தினால நான் அவனுக்கு இது கொடுத்தேன். ஐயோ, அது பேர் என்னது, டைமண்ட் கொடுக்கனால நெதரில் போயிட்டு நெதர் ரேட்டாக கொடுத்துருவோம் ஒன்று. எப்படி பசா? என்னை பொறுத்த வரைக்கும் டைமண்டோட நெதர் ரேட் ஈஸி. ஏன்னா ஒரு 16 கீழே போயிட்டு பெட்டு வச்சாலே அதுலேயே ஒரு 2-3 கிட்ட கச்சிடும். சம்டைம்ஸ் கிடையாது, சம்டைம்ஸ் கிடைக்கும். அதில் எனக்கு ஈஸியாக கச்சிது. நான் அவனுக்கு திரும்ப கொடுத்துட்டேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ முதல்ல போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இதுலாம் எப்படி இருக்குன்னு முதல்ல போய் பார்த்துட்டு வரலாம். ஐயோ, லேகேஜ் கொஞ்சம் லேகேஜ் இது. சொல்லிச்சு. ஓகே, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறேன் வாங்க, ஓகேங்களா? இந்த வந்து ஆக்சுவலி இந்த இது இருக்கிற பார்த்தீங்களா, இந்த அயன் ஃபார்ம், இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆக்டர் கேமர்னு ஒருத்தர் தான் பார்த்தீங்களா, அவன் பண்ண வேண்டியது தான். அவன் தான் அவங்க வீடு வரைக்கும் பற்றி அவன் பண்ண வேண்டியது தான். பட் அவன் வீடு முடிச்சிட்டாங்க, செம்மையாக இருக்குது வீடு. பார்த்தீங்களா வீடு. இந்த வீடுக்கு இவ்வளோ நாள் டைம் எடுத்து பண்ணியிருக்கான். நான் ஒருத்தந்தான் நினைக்கிறேன் கைஸ், நல்லா தான் பண்ணியிருக்கான். லாவா ஜஸ்ட் விசிட்டுன்னு வந்துட்டுருப்பேன். ஐயோ லாகடி இது வந்துச்சு. இந்த வீடுக்கு இப்போ தான் வீடு முடித்தான், கொஞ்சம் நேரத்துக்கு வந்து தான் முடித்தான் வீடு. அதோடனே இதை காட்டணும்னு வந்துட்டேன், ஓகேங்களா? நல்லா இருக்குல்ல? ஒரு 100 நாள் கிட்ட எடுத்துகிட்ருப்போம் அந்த மைன்கிராஃப்ட் டேஸில், ஓகேங்களா? இது எல்லாமே சூப்பராக வச்சுருக்கான். கீழே ஃபுல்லாக இது என்னது ஸ்டோரேஜ் பிளேஸு, ஓகேங்களா? சூப்பராக இருக்குல்ல? எல்லாரும் அது இதுன்னு பண்ணுறானுங்க, நம்ம மட்டும் தான் ஒன்றுமே பண்ணாமல் ஒரு பொக்கை மாதிரி ஒரு வீடியோ கட்டி வச்சுக்கிறேன். அயன் அப்புறம் ஒரு கிராப் ஃபார்மு, அப்புறம் ஒரு அனிமல் ஃபார்மு, அவன் ப்ரீடர் ஃபார்மு, அயன் ஃபார்மு அப்படி பண்ணுங்கானுங்க. நம்மளும் பண்ணுவோம். நம்ம எக்ஸ்பி ஃபார்ம் கட்டிடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போது இது ஐயோ என்சான்மெண்ட் டேபிள் ராஜா செஞ்சுருக்கான், அவன்கிட்ட இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பி தேவை. அதுக்காக எக்ஸ்பி ஃபார்ம் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம்.
சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் ஓகேங்களா. அயன் கோலம் ஸ்பான் ஆகுதா தூரமாக இருந்தால் ஸ்பான் ஆகுமா எனக்கு அதான் தெரில. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு, இங்கே ஒரு ஏணி போட்டு வச்சுருக்கான், அது எதுக்குன்னு தெரில. நான் வந்து கேட்கணும்னு நினச்சேன், பட்டு மறந்துட்டேன், பார்க்கும்போதெல்லாம் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுட்டு கேட்டு தான் அந்த ஏணி எதுக்கு, ஒருவேளை அங்கே தான் ஏஎஃப்கே பண்ணணுமோ தெரியலையே, என்ன பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு அங்கே நின்று தான் ஏஎஃப்கே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஸ்பானாக இருக்கா என் போலவே பண்ணாங்களே. ரொம்ப லேட் ஆகுது ஸ்பான் ஆகிறதுக்கு, ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே இது முதல்ல நம்ம லீடு போட்டு முடிச்சிடலாம், அதாவது விட்டு வச்சிடலாம் ஓகேங்களா. இது நைட் ஆயிடுச்சு, நம்ம தூங்கிட்டு நாளைக்கு காலைல ஆரம்பிக்கலாம், அதாவது மெயிலிங் நாளைக்கு காலைல ஆரம்பிக்கலான்றேன் ஓகேங்களா. ஓகே இது எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா மைனிங் போனாலே பெரிய வீடியோவாக தான் இருக்கும், அதனால தான். ஓகே இங்கே எதுக்கு தான் தேவையில்லாம நான் 5 கண்டென்ட்ஸ் வச்சுருப்பேன், நான் அது இப்போ தான் சொல்கிறேன். அது பார்க்கும் மாதிரி வீடியோ எடுக்கலை ஓகேங்களா. அது எதுக்கு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா கேட்டிருந்தான், அதாவது எனக்கு ஒரு 5 ஸ்டாக் ஆஃப் கிளாஸ் தாடா, நான் உனக்கு 1 ஸ்டாக் ஆஃப் எமரால்டு தரேன்னா இன்னும் தரல, அது அவன்கிட்ட எடுத்து பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு தர மாட்டான்னு நினைக்கிறேன், சும்மா சொல்லிட்டு இருக்கான் ஓகேங்களா. இதெல்லாம் நல்லாவே வந்துச்சு. இது எப்பறம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் அந்த அயன் ஃபார்முக்கு ஏஎஃப்கே பண்ணியிருந்தேன், ஒரு 1/2 hour கிட்ட பண்ணுறப்ப அதில் இதுவும் ஏறிச்சு, 2த்துக்கும் ஏஎஃப்கே மாதிரி ஆயிடுச்சு. ஓகே வாங்க நம்ம முதல்ல போயிட்டு இது எடுத்துகிட்டு வரலாம். டைமண்ட் தான் எங்கள் பெரிய கோல் டைமண்ட் தான் ஓகேங்களா, ஏன்னா அயனுக்கு ஃபார்ம் வந்துடுச்சு, கோல்டு தேவைப்படாது ஓகேங்களா. ஓகே இப்போ கீழே போகணும், அதுக்கு வாட்டர் பக்கெட் வேணும். பக்கெட் இருக்கா, வாட்டர் இங்கே இருக்குது, உங்கள் பக்கெட் இருக்குமா. ஐயோ பக்கெட் எடுத்துனே வரல, போச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து போகணும், இங்கே பக்கெட் இருக்கா. ஐயோ கீழே போய் தான் போகணும்னு நினைக்கிறேன், தெரில. ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கேன் நான், இங்கே ஏற்கனவே வந்திருக்கேன், இங்கே அங்கே வந்து தான் ஒரு 16 அயன் கிட்ட எடுத்தேன், அந்த இடத்துக்கு தான் போயிட்டு போகணுன்னு நினச்சேன். ஓகே கைஸ் நான் அது ஓகே நான் பக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அது நான் காட்டல ஓகேங்களா, கட் பண்ணிட்டேன். ஓகே இது மட்டும் இப்போ எடுத்துப்போம், எங்கே அது அது இருக்குது. ஓகே ஒன்று 2 எடுத்துப்போம் எதுக்கு. ஓகே அன்லிமிட்டட் வாட்டர் ஃபார்ம் யாரோ பண்ணி வச்சுக்கிறாங்க, யாரும் தெரில, நல்ல வேலை. இப்படி தானே போகணும். இங்கே எதுவும் படிக்கிட்டு இருக்கு சொல்லுங்க, இங்கே தான் போகணும் நினைக்கிறேன். கைஸ் ஐயோ தேவையில்லாமல் பயிர் போய் எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ், இது கீழே போக வேண்டிய வேலையில் கைஸ், கீழே வேறு ஒரு போகுது கைஸ். நான் ஆக்சுவலி கீழே போகணும் இல்லை, இந்த இடத்துக்கு தான் வரணும்னு நினச்சேன், பட் எல்லா இடத்துலையும் இதுவும் போட்டு வச்சுக்கிறானுங்க. நம்மகிட்ட டார்ச்சு கூட இல்லையே, டார்ச் அங்கே இதுவும் இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்கே வேறு என்னாச்சும் கோல் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே இல்லை, அந்த இது தான் இருக்கணும் போல், அது ஒன்று தான் இருக்குது. இந்த எஃபிஷியன்சி நீ எப்பட்றா இதில் போட்டு கேட்டினா, நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஐயோ அது பேர் என்னது என்சார்ட்மெண்ட் டேபிள், அந்த என்சார்ட்மெண்ட் டேபிளில் போட்டேன், அதில் ஒரு 2 லேப்பிஸ் மட்டும் ஆட்டி போட்டால் வந்து ஓகேங்களா. ஓகே அது ஐயோ சொல்லிட்டேன், நான் வீடியோ சொல்லிட்டேன், அவன் பாப்பானும் சரி, அவனுக்கு அது பதிலாக வேறு என்னாச்சும் சொல்லிக்கலாம். ஓகே ஐயோ ஜாம்பி இருக்கான், ஜாம்பிலாம் நம்மளை அடிக்கிறாங்க, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, அதனால ஜாம்பிலாம் நம்மளை அடிக்கிற அளவுக்கு ஐயோ ஜாம்பினா சுழ குறைச்சிட்டான். ஓ மை காட், இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவங்க குறைச்சிருக்கான், நம்மக்கிட்ட ஷீல்டு கூட இல்லை இருந்தா நான்லாம் யாருன்னு காமிச்சிருப்பேன் இருந்தா ஓகேங்களா. இதுங்க நான் இப்போ முதல்ல இது எடுத்திருக்கேன், அது பேர் என்னது டார்ச் லைட். ஓகே ஸ்டிக்கு 16 இருக்குது, இது ஒரு 1 தான் இருக்கா. ஐயோ 4 தான் வருமோ, சரி நம்ம அப்படியே உள்ளே போவோம், அங்கே ஏதாச்சும் கோல் இருந்ததுன்னா அது அப்படியே எடுத்துப்போம், கரெக்டு. இதுவே ஜாம் எடிஷன் தான் இதுன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டினா அது என்னது ஐயோ என்ன சொல்ல வந்தேன்னா, ஜாம் எடிஷனாக இருந்ததுன்னா டார்ச் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருப்பேன், பார்த்தா ஷீல்டு இருக்குது நம்மகிட்ட. இப்போ அது பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகமே வந்தது, ஆமாம்ல நம்ம ஷீல்டு வச்சுருந்தோம்ல. ஓகே பரவாயில்ல, இன்னும் நான் அவ்வளோ அடி வைக்கிறதுக்கு மாட்டேன், பரவாயில்ல. ஓகே இப்போது இங்கெல்லாம் அயன்ஸு தான் கிடைக்கும், அயனு கோல் அந்த மாதிரி தான் கிடைக்கும். சரி நம்ம முதல்ல கோல் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது எடுப்போம், டைமண்ட் எடுக்கிறதுக்காக கீழே போனால் தான் டைமண்ட்ஸ் அவ்வளோ அதிகமாக கிடைக்கும். கீழே எனக்கு தெரிஞ்சு ஒரு 59 நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம்.
நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் 59 தான் அதிகமாக கிடச்சிருக்கு. எத்தி கேமரில் பார்த்துருக்கேன். அவருக்கு உருட்டுலகம் எஸ்எம்பியில் ஆடும்போது ஒரே இடத்துல 14 டைமண்ட் கிட்ட கிடைக்கும் அவருக்கு. யாரெல்லாம் எத்தி கேமரை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் அவர் பார்த்துருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சிருக்கேன். ஓகே, நானும் அவர் ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம கீழே தான் போக போகிறோம். ஏன்னா கீழே தான் நிறைய அதாவது கீழே போக தான் நமக்கு இது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கீழே போகாம டார்ச் இல்லை பார்த்துப்போமா? இருங்க, வேற எங்கேயாச்சும் டார்ச் இருக்கான்னு பார்த்துட்டு டார்ச் எடுத்துன்னு கீழே போவோம். நிறைய தேவைப்படும் கீழே போனால். ப்ளீஸ் அங்கே டார்ச் இருக்கு. டார்ச்ன்னு பாருங்க. ஐயோ, அது பேர் என்னது? கோல் இருக்கு, எடுத்துப்போம். கோல் டார்ச் மேலே கோல் வச்சுக்கிறாங்க. ஓகே. ஐயோ, யார் அடிக்கிறான்? யார் அது? ஸ்லைமு எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். யாருன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுப்போம் யாரெல்லாம் அது பார்த்துருக்கீங்கன்னு. அதுவும் அவரும் உருட்டுலகம் எஸ்எம்பியில் ஆடி இருக்காது. யாரெல்லாம் உருட்டுலகம் எஸ்எம்பி முதல்ல யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஸோ அது முதல்ல பாருங்கள். நான் உருட்டுலகம் எஸ்எம்பிலாம் மிகப்பெரிய ஃபேனு நான். பட் எத்துக்கேம் தான் அதை டெலீட் பண்ணிட்டாரு உருட்டுலகம்லாம். அது என்னாச்சுன்னு தெரில. ஓகே. அவங்க வீடியோ விட்டு இப்போ நம்ம வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஐயோ, எங்கே கிலோ வந்துட்டேன். இருங்க, இதை வச்சிடலாம். ஓகே. நான் ஆக்சுவலி இந்த இது என்ஜாய் பண்ணும்போது ஃபார்ச்சூன் வரும், டைமண்ட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா என்ன வந்திருக்குன்னு லைட்டாக தொட தான் வந்தேன். தொட்டோடனே இது வச்சு என்ன வந்திருக்குன்னே தெரியாமல் தான் நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை எடுத்தேன். இதுங்க இங்கே கொஞ்சம் அது பேர் என்னது கோல் இருக்குது, அது கொஞ்சம் எடுத்துப்போம். இதை உடச்சிட்டு இங்கே வச்சுப்போம். இப்போ உடைப்பேன் இதை. ஓகே, நான் அதை உடச்சிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டதுக்கப்புறம் டைமண்ட்டுக்கு தான் நம்ம டார்கெட்டே. ஐயோ ஜாம்பி வேணாம். காலி பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஓடிடணும். ஐயோ, 2 பேர் அடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. உக்காந்துட்டு ஐயோ, தண்ணியில் உக்காரக்கூட முடியலையே. அவனுக்கு கீழே போகிறானுங்க. நம்ம மேலே போகணுமே. ஐயோ, நம்ம வந்து கீழே குச்சி எங்கேயாச்சும் ஓடிடலாம், அதான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஐயோ, ஓடுறா ஜாம்பிஸுக்கு தாண்டா வருதுன்னு ஓடுறா. அந்த இடத்துல போனால் அங்கே எதுவும் டார்ச் வைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல போய் பார்ப்போம். டார்ச் இருந்ததுன்னா அங்கே இருந்தது எல்லாத்தையும் போயிட்டு இருப்பானுங்க. டார்ச் இல்லைன்னா நம்ம போய் கேட்க வேண்டியது தான். ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் டார்ச் வச்சுக்கிறானுங்க. அது கேவ் தான் அங்கே முடியணும் போல். சரி, ஓகே. அங்கே போய் பார்ப்போம். இதுக்கு மேலே டார்ச் வைக்கல. ஜாலி, நம்மளுக்கான இடம் வந்துடுச்சு. நல்லா தான் இருக்குது. லேபிஸ் நான் டைமண்ட் நினச்சிட்டேன். ஒரு நிமிஷம், நான் டைமண்ட் தான் நினச்சது. டைமண்ட் நினச்சி தான் கீழே பார்த்தா லேபிஸ். பரவாயில்ல, டைமண்ட் கிடைக்கும், நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே இருட்டாக இருக்குது. கண்டிப்பாக அங்கே ஜாம்பி இருந்தானா? ஓ மை காட், அங்கே ஜாம்பி இருந்தானே நான் பார்க்கல ஃபஸ்ட்டு. ஓகே, நைட் ஆகிட்டு இருக்கு, தூங்கிட்டுருவோம். நம்ம பெட்டு எடுத்துகிட்டு போகணும். நான் கீழே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் கீழே வந்துட்டேன். கீழே வரும்போதே பெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கேயே ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அப்புறம் அவுட் ஆகிட்டாங்க, இங்கேயே வரும். அதனால தான். ஓகேங்களா? இருங்க. ஐயோ, பெட்டு இது கரெக்டான பிளேஸ் இது பெட்டுக்கு. ஓகேங்களா? ஓகே, எங்கேயுமே டைமண்ட் இருக்கு மாதிரி தெரியல. எல்லாத்துலேயும் காய்ச்சி வச்சுக்கிட்டு போயிடுவானுங்க. ஏதாச்சும் நல்ல இடம் காய்ச்சினா நல்லாயிருக்கும். அதாவது டைமண்ட் காய்ச்சினா நல்லாயிருக்கும். 2-3 இருக்க மாதிரி. எதுவும் சைன் இருக்குது. அதுவுமே எடுத்துக்கலாமா? நம்ம இது அயன் ஃபார்மே இருக்கே, அப்புறம் எதுக்கு அதை எடுக்கணும்? இருக்குது, பட் விடுங்க. டைமண்டு 2 கைஸ் 2 இருக்குது. எப்படி கைஸ் இதை விட்டு போகலானுங்க? நம்மளோட முதல் டைமண்டை இப்போ தான் மைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு இது அதில் வந்துருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் 2 காயின்ட்டு காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இது எடுக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் மைண்ட் பண்ணி எடுக்கிறேன். ஓகேங்களா? ஜாலி. வேறு எங்கே இருக்கா? யூடியூப்பில் பார்க்க இப்படி மைண்ட் பண்ணால் வரும். வரல. சரி, இந்த இடத்துல அவ்வளோதான் இருக்குது. சரி, நான் வேறு எங்கேயாச்சும் இருக்குதுன்னா கண்டினியூ பண்ணுறேன். வேறு எங்கேயாச்சும் டைமண்ட் மாறிடுச்சுன்னா அப்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லாட்டி வேறு எங்கேயாச்சும் இங்கே இருக்கா? இங்கே துருங்கி இதுவே முடிஞ்சுதா? சரி, வேறு எங்கேயாச்சும் கிடச்சிருந்தா நான் கண்டினியூ பண்ணேன்.
ஐயோ இது போயிடுச்சா அது வேற அங்கே லாஸ்ட்டில் F1ன்னு இருக்கா அது மட்டும் போயிடுது கைஸ். இங்கே என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நிமிஷம். இங்கே க்ரீப்பர் வெடிச்சு இங்கே உடஞ்சிச்சு பார்த்தீங்களா? இங்கே எதுவும் உடஞ்சிருக்கு, க்ரீப்பர் வச்சு உடஞ்சிது. கட்டாங்க டைமண்ட் இருக்குது. நான் உண்மையாலே அப்படி தான் நடந்தது. நான் ஒன்றும் இதுலாம் பண்ணல ஓகேங்களா? யாரும் என்ன சந்தேகப்பட வேணாம் ஓகேங்களா? உண்மையாலே க்ரீப்பர் வச்சுட்டு நான் அந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். இப்போ தான் க்ரீப்பர்னு ஒன்று உருவாக்குனதுக்கு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கு. அப்பாடா ஓகே. வேறு ஏதாச்சும் அங்கே ஒரு க்ரீப்பர் இருக்குது. அதுக்கிட்ட போய் உடைக்க வைப்போமா? உடைக்க வச்சு ஏதாச்சும் கறி தரப்போமா? இங்கே ஏதாச்சும் இருக்கா? இருட்டாக இருந்ததுன்னா தெரியாமல் போயிட்டு போனதுன்னு நினச்சேன். க்ரீப்பர் இருக்குது போச்சு. எல்லா க்ரீப்பரும் அப்படி வராது, அது ஏதோ லக்கில் வந்துச்சு நம்மளுக்கு. ஓகே கைஸ், நாங்கள் இங்கே வந்துட்டு நம்ம வீடியோ 15 மேலே போகுது. மேலே 15 அதாவது 15 நிமிஷத்துக்கு மேலே போகுது. அதனால தான் பார்க்குறேன். ஸ்லைமு நான் ஃபஸ்ட்டே கேட்டிருப்பேன் ஸ்லைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஒருத்தர். அது யாருன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா? ஓகே இது ஒரு சின்ன பசங்க இதை விட்டுடலாம் ஓகேங்களா? முதல்ல நம்ம போயிட்டு டைமண்டை தேடுற வேலையை பார்ப்போம். எங்கே பண்ணுங்க, இங்கே இருட்டாக இருக்குது. இங்கே ஏதாச்சும் டைமண்ட் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஐயோ குட்டி குட்டியாக இருக்கானுங்க, எங்கே இருக்கானு கூட தெரிய மாட்டேங்குது. வச்சா அடியும் உள்ளாது, அடியை உள்ளாது. சின்னவங்களாம் இருந்தால் அடியும் உள்ளாது. இது வேறு ஸ்க்ரீன் வேறு திரும்பிக்குது அடிக்கடி. ஓகே டைமண்ட்டு எதுவுமே இல்லையா? 3 டைமண்ட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. 3 டைமண்ட் தான் கிடச்சிருக்கு. இதுக்காக ஒரு வீடியோவா? சரி ஓகே நம்ம அவுட் ஆகிடலாம். ஸோ நம்ம வீடியோவை முடிச்சிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா 3 டைமண்ட் கிடச்சிருக்கு, அது போதும். இருந்தாலும் 3 டைமண்ட்காக ஒரு வீடியோ எடுத்துருக்கேனே அப்படின்னு நினைக்கும் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. பரவாயில்ல விடுங்க, நல்லா போ. ஐயோ இதாங்க இது மேலே போக மாட்டேங்குது, கடுப்பு. ஓகே இப்போ அவுட் ஆனாலே மேலே போயிடுவேன்ல நான். நான் வந்து இதுவும் உடச்சிட்டேன்ல, இவங்க அவுட் ஆகும். ஜாமி சொன்னானுங்க இவனுக்காக தான் காட்டியிருந்தேன். வாடா வைக்க வாடா சொல்லும். வாடா உனக்காக தானே வெயிட் பண்ணியிருந்தேன். வாடா அடிடா. அவ்வளோதான் கைஸ், அவுட் ஆகிட்டேன். அவ்வளோதான் மேலே வந்தாச்சு. ஓகே நான் இதோட கேமில் முடிச்சுக்கிறேன். பாய்.